Amma, good morning. Good morning. What's for breakfast? Patura. அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கிரேவினா அது நல்லா இருக்கும். இந்த பட்டூராக்கு சூப்பராக இருக்கும். பூரிக்குமே நல்லா இருக்கும். பூரிக்கும் நல்லா. ஆமாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் தட்டி போடணும். நீ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டேல, தட்டி தானே போடுவ ஃப்ரெஷ்ஷாட்டு. ஆனால் உனக்கு ரொம்ப செலவு கிடையாதுல்லம்மா. நீ வை, நான் அப்புறமா பண்ணி தரேன். நீ எடுத்து வை, நான் கொஞ்சம் கழிச்சு பண்ணி தரேன். கொஞ்சம் கழிச்சு பண்ணி தரேன். இந்த மாதிரி டீக்கும் இதுக்கும். ஆமாம். மித்ரா குட் மார்னிங். ஆமா புளிக்குழம்பு வைக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். அக்காட்ட இருந்துக்கோ, உங்க அக்காட்டியே இருந்துக்கோ. தக்காளி தக்காளி குட்டி தக்காளி இருந்துக்கோ இருந்துக்கோ, அக்காட்ட இருந்துக்கோ. ஆச்சிட்டு சாடிரும். நான் கிட்ட வந்து நிப்பேன், உடனே என்கிட்ட வருவாங்க. உட்கார வைக்கணுமா? எங்க திண்டுலையா? சிமிச்சா குட் மார்னிங் மகா. ஆமா, அவளை கூட்டிட்டு போ. அவ இங்க இருந்தா சரி வராது. கூட்டிட்டு போ, கூட்டு போ, கூட்டு போ. வாட்ஸ் ஹேப்பனிங்? தோண்டி போட்டுட்டு இருக்கீங்களா? என்னத்த தோண்டி போட்டுட்டு இருக்கீங்க? எது நிக்க மாட்டேக்கு? அது மாத்தி வைக்கணும். இரு, சித்தி வச்சுட்டேன். இப்படி கொஞ்சம் சரிச்சில்ல. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பட்டூராவும் வெங்காயம் தக்காளி பொட்டேட்டோ எல்லாம் போட்டு பொட்டேட்டோ கிரேவி. இதுதான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். என்ன பண்ணுவ? மரன் கத்தக்கூடாதுன்னு சொன்னேன். போ, நீ அந்த அண்ணன் கூட போய் விளையாடு போ. இந்த ஸ்விங் கார் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இன்னொரு ஸ்விங் கார் வந்து இருக்குது. அது எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. அம்மா வீட்டில் வந்து ஸ்விங் கார் எதுவும் இல்லை. அம்மா வீட்டில் வந்து மகா மஹி மாறன் மித்ரா எல்லாருமே வந்து சேர்ந்து விளையாடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் கார் அங்கே கொண்டு போடலான்னா இங்கே வச்சுமே மாறன் வந்து ஓட்டிகிட்டே இருப்பான். அதனால சரி இன்னொன்னே வாங்கிடலான்னு சொல்லிட்டு லவ்லாப்போட சன்ஷைன் ஸ்விங் கார் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்விங் காரை பொறுத்த வரைக்கும் 50 kg வெயிட் வரைக்குமே வந்து இந்த காரை ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வெயிட் வந்து அது தாங்கிக்கும். ஏன்னா வந்து நான் நிறைய வருஷமாக ஸ்விங் கார் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூசேஜை வச்சுட்டு தான் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி கிட்ஸ் அண்டர் 3 வந்து இதை ஓட்டக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. பட் பேரண்ட்ஸோட பார்வையில் யாராவது ஒரு கூடவே யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங் காரில் வந்து ரொட்டேட்டிங் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபுட் மேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நான் ஸ்லிப்பரியாக தான் வந்து இருக்குது. சீட்டுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறனால கம்ஃபர்டபுளாக வந்து ஓட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து மகாவும் இதை ஓட்டுவா, மஹியும் ஓட்டுவா. அதே மாதிரி மகா இல்லை மஹி மித்ராவை வந்து டபுள்ஸ் அடிச்சிட்டும் வந்து ஓட்டுவாங்க. இப்படி கிட்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து கூட ஓட்டுறது வந்து இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து அது வெயிட் வந்து தாங்க தான் செய்யுது. நீங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் கார் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லவ்லாப்போட இந்த சன்ஷைன் ஸ்விங் கார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் வாங்கின இந்த கலர் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த பார்பி கலர் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டிலு சீட்டு ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சேஃபாக தான் வந்து இருக்குது. ஆனால் சின்ன குழந்தைங்கள மட்டும் இதில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கூடவே வந்து இருந்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு சர்ன்னு ஓட்ட வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இதோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் தான், பட் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.
மித்ரா பெரியமா என்ன பண்ணுங்க? மசாஜா எங்க பண்ணணும்? எங்க பண்ணணும்? மசாஜ் எங்க பண்ணணும்? வித் மசாஜ் எங்க பண்ணணும்? தலையில பண்ணவா? இங்க பண்ணவா? மித்ரா கண்கரே இது மா வீடியோ ஹாய் சொல்லு. ஏய் டோடோ ஆனா ஹாய் இத நம்மளோட KFC ஓனர். ஹாய் சொல்லுங்க KFC ஓனர். பேர் என்னது? உங்க பேரை சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. உங்க vlogging கேமராவை கட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆருத்ரன். ஓகே பேர் சொல்லுங்க. ஆருத்ரன். சரி. அம்மா வீட்டில் லன்ச் மெனு வந்து பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு புளிக்குழம்பு, பைத்தங்காய், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு பொரியல், மர்ச்சினி கிழங்கு கூட்டு, சேனக்கிழங்கு அவியல், வெண்டைக்காய் கிச்சடி, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ரசமும் தயிரும். இதுதான் வந்து அம்மா வீட்டில் உள்ள லன்ச். சாப்பிட்டாச்சா நீ? நல்லா இருந்துச்சா? எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா? குட். பச்சை பனானாவை சாப்பிட்டுட்டா உங்களை தான் பாக்கு. நீ பனானா கொடுத்தேல்ல, அதான் உனக்கு தேங்க்யூ சொல்லு. ஆமா குடு, அங்க போய் கொடுத்துட்டு வா. ஆச்சி கொடுப்பா, ஆச்சி கொடுப்பா. இந்த பேர் பனானா சாப்பிடுங்க பாரு, பனானா சாப்பிடுங்க பாரு. கவு ஆச்சிக்கு பயம் இல்ல. அம்மாவுக்கு பசுவை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம். நான் முதல்ல கொஞ்சம் பழம் எடுத்து கொடுத்துருந்தேன். அப்புறம் அம்மா உள்ளே இருந்து இன்னுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மா ஆக்சுவலி இந்த பழத்தை வந்து கோயிலில் உள்ள மாடுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறப்ப கொண்டு போக மறந்துட்டாங்க. அதனால் அந்த பசுவே வீட்டுக்கு வந்தது வந்து அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரும் வெட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேலை தந்திருக்கோம். என்ன வேலை தெரியுமா? ஆட்சியால முடிஞ்ச சின்ன உதவி. இந்த முளவட்டத்துல இருக்கக்கூடிய கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, வேற என்னது இவ்வளவுதான் நினைக்கிறேன், பெப்பர், கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்து கீழே வந்து போட்டதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குடும்பமே சேர்ந்து எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி பெப்பரை வந்து சார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் தான் பெப்பரை சார்ட் பண்ணேன். ஆமா, இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து பண்ணிட்டு இருக்கோம். மகி வந்து கொத்தமல்லியை ஃபர்ஸ்ட் நானும் மகாவும் கொஞ்சம் கொத்தமல்லியை எடுத்தோம். இப்போ மிச்சத்தை மகி பண்ணிட்டு இருக்கா. சைட்லேயே மாறனும் ஹெல்ப் பண்ணோம். இப்போ நான் வந்து இங்க வெந்தயத்தை வந்து சார்ட் பண்ணேன். இது அனைத்திற்கும் காரணம் வந்து சராச்சி. ஸோ சராச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் வேலை தந்தது வந்து ஆச்சிக்கு. எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிருங்க. தேங்க்ஸ் சொல்லிரு. இவ்வளவு ஹெல்பிங் குட்டி ஹெல்ப்பர் வந்து ஹெல்ப் பண்ணியேன்னு சொல்லிட்டு இருந்து கொடைஞ்சிட்டு கிடக்கு இந்த ஹெல்ப்பர், குட்டி ஹெல்ப்பர். பத்தியா இது எல்லாத்துக்கும் காரணமான சராச்சியை வந்து போய் காட்டி சராச்சிட்டு ஒரு 2 வார்த்தை பேச சொல்லு. இவ்வளோ 4 பேரையும் வேலை வாங்கி வச்ச சராச்சிய பாப்பா ஒரு ஆளு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சரி ஹாய் சொல்லு. பாய். ஈவினிங்க்கு மேலேயா அம்மா கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸாக வந்து லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸ் வந்து ஆன்லைனில் அம்மா வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆசை. அது ஈஸியாக வந்து படிச்சுக்கிட முடியாது, ஏன்னா நிறைய சான்ஸ்கிரிட் வார்த்தைங்களுமே நடுவில் வரும். அதுக்காக தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா அதை அட்டன் பண்ணிட்டு இருந்த டைமில் மாறன் இங்கே சாமி ரூமில் இருந்து நிறைய வேண்டாத வேலைங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். படிக்கிறதுக்கு ஏஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்போ அம்மாவோட லைஃப்லையும் லலிதா சகஸ்ரநாமம் தான் இருந்தாலும் வந்து ஒரு 60 இயர்ஸில் வந்து அதை வந்து கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா அதை உடனே வந்து நிறைவேற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுமே நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.